வணக்கம். RTN தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளை பணியை தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு சிறப்பு கூட்டம். சரியான தருணத்தில் நிதி அமைச்சர் பொறுப்பேற்றுள்ளார். டத்துஸ்ரீ அன்வார். பொருளாதார வல்லுநர்கள் கருத்து. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளை அதிகாரப்பூர்வமாக பணியை தொடங்க உள்ளது. அத்துடன் நாளை காலை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் முதல் சிறப்பு அமைச்சரவை கூட்டமும் நடைபெறவிருக்கிறது. நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வழி நடத்துவதற்கான கொள்கைகளும் வழிகாட்டுதல்களும் அதில் ஆராயப்படவிருக்கின்றன. காலை 10 மணிக்கு அமைச்சரவை சிறப்பு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இது துணை பிரதமர்களும் கூட்டத்துக்கு முன் ஏறத்தாழ 8 மணிக்கு தங்கள் வருகையை பதிவு செய்யவிருப்பதாக தெரிவித்துள்ளனர். சில அமைச்சர்களும் சிறப்பு கூட்டத்துக்கு முன்னதாக தங்கள் பணியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கவிருப்பதாக கூறினர். அதேவேளை சில அமைச்சர்கள் அந்த சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்ற பின் பிற்பகலில் தங்கள் பணியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கவிருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா அயாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா முன்னிலையில் இரு துணை பிரதமர்களும் 25 அமைச்சர்களும் நேற்று பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அனைத்துலக அரங்கில் பேரளவிலான அறிமுகம் உண்டு. இதன் வழி மலேசியாவுக்கு அதிகமான அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்க்க இயலும் என நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆசியாவிலும் உலகளவிலும் சிறந்த நிதி அமைச்சர் என்ற அங்கீகாரத்தை டத்துஸ்ரீ அன்வார் இதற்கு முன் பெற்றிருக்கிறார். எனவே நிதி அமைச்சுக்கு மீண்டும் அவர் தலைமையேற்றிருப்பது நாட்டின் பொருளாதாரத்துக்கு சாதகமான பலன்களை கொண்டு வரும் என்பது பெருவாரியான நம்பிக்கை. நாட்டின் பிரதமராக டத்துஸ்ரீ அன்வார் அறிவிக்கப்பட்ட பின் ரிங்கிட்டின் மதிப்பு உயர்ந்து வருவதும் புர்சா மலேசியா அடைவு நிலை மேம்பட்டு வருவதும் அதற்கான உடனடி சான்றுகள். அவரோட காலத்துல அவரோட சாதனைகள் நிறைய இருக்கு. முதலாவதாக சொல்ல போனா நாட்டோட பட்ஜெட்ல துண்டு விழாம சர்ப்ளஸ் இருந்திருக்கு. இப்போ துண்டு விழுந்திருக்கு. அதாவது டெபிசிட்ல இருக்கிறோம் நம்ம நாடு. அதாவது வருமானம் செலவுகள் குறைவா இருந்து வருமானம் கூட இருந்திருக்கு. ரெண்டாவது அவரோட காலத்துல விலைவாசி ஒரு 3 விழுக்காடுல கண்ட்ரோல் பண்ணி இருந்துச்சு. அவரோட காலத்துல 2-3 விழுக்காடு. ஸோ அது ஒரு சாதனை. மூன்றாவது அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாலேயே அனைத்துலக மூலதன முதலீட்டாளர்கள் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வச்சிருக்கிறதுனால ரிங்கிட்டின் மதிப்பு 4.7 4.4 ஒரு US டாலருக்கு 4.4 வரைக்கும் உயர்வு கட்டிருக்கு. இது ஒரு விதின் 2 வீக்ஸ் டுடே இந்த மாதிரி ஒரு உயர்வு அடைந்திருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னோட கணிப்புப்படி அன்வார் இப்ராஹிம் பிரதமராகவும் நிதித்துறை அமைச்சராகவும் இருக்கிறது நாட்டுக்கு பெரும் பலனை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அன்னைய முதலீட்டாளர்களோட ரொம்ப நட்பு வச்சிருக்காரு. ஸோ அப்படின்போது அவர் 2-3 ட்ரிப் யூஎஸ்க்கு இல்லை யூரோப்புக்கு போனாவே போதும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளுக்கு வரும். ஸோ அந்த வகையில் அன்வார் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அட் த மொமெண்ட். உலகளவில் பேரளவில் நிதியியல் சவால்கள் நிறைந்திருந்த 90களில் நிதி அமைச்சராக இருந்த அவர் நாட்டின் பொருளாதார மீட்சியை உந்தச் செய்வதில் பெரும் பங்காற்றினார். டத்துஸ்ரீ அன்வார் 1992 முதல் 1998 வரை நாட்டின் நிதி அமைச்சராக பதவி வகித்தார்.
ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் அமைச்சரவை சிறப்புடன் செயல்படும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. புதிய அமைச்சரவை அரசாங்கத்துக்கு நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் என அம்னோ பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் நம்பிக்கை தெரிவித்தார். உலகில் நிறைவானது என எதுவும் இல்லை. எனவே ஒவ்வொரு முறை அமைச்சரவை அறிவிக்கப்படும் போதும் விமர்சனங்களும் குறைகுறல்களும் எழுவது வழக்கமே. இருப்பினும் முதன்மை கூட்டணிகளுக்கு மனநிறைவளிக்கும் வகையில் அமைச்சரவையில் அங்கத்துவம் இருப்பதாக டத்துஸ்ரீ அஹ்மத் கருத்துரைத்தார். அமைச்சரவையை குறை கூறுவதை விடுத்து நாட்டின் பொருளாதார மீட்சிக்கும் மக்கள் நல்வாழ்வுக்கும் எல்லா தரப்பும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின் டத்துஸ்ரீ அஹ்மத் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளையில் அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி ஆளும் அரசாங்கத்தில் கட்சியின் உயர்நிலை கருதி துணை பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதில் அரசியல் லாபம் இல்லை என கட்சி பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தினார். 15ஆம் பொதுத் தேர்தலில் எந்த கூட்டணியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத நிலையில் அரசாங்கத்தின் 2ஆம் உயர் பதவியில் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் நியமிக்கப்பட்டிருப்பது ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு வழிகோலும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அவரின் இந்த நியமனத்துக்கு அம்னோவின் எல்லா நிலையிலும் வரவேற்பு கிட்டியிருப்பதாக டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் குறிப்பிட்டார். ஒருமைப்பாட்டு அரசாங்கம் தாக்கல் செய்யவிருக்கும் புதிய வரவு செலவு திட்டத்தில் சுல்தானா அமீனா 2 மருத்துவமனை கட்டுமானம் இடம்பெறும் என ஜொஹூர் அரசாங்கம் நம்புகிறது. தேவைகளை நிறைவு செய்ய அந்த புதிய மருத்துவமனை அவசியம் என ஜொஹூர் சுகாதார ஒருமைப்பாட்டுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியன் சுன் கேட்டுக் கொண்டார். ஜோஹோ பாருவில் உள்ள 2 முதன்மை மருத்துவமனைகளில் படுக்கை பயன்பாடு 80 விழுக்காட்டை எட்டியிருக்கிறது. அதிகரிக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கையை சமாளிக்க இயலாததால் சுல்தானா அமீனா 2 மருத்துவமனை கட்டப்பட வேண்டும் என லிங் வலியுறுத்தினார். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் ஜோஹர் பாருவில் புதிய மருத்துவமனை கட்டுமானம் குறித்து அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அது நிறைவேறாத நிலையில் புதிய அரசாங்கம் தாக்கல் செய்யவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் அது இடம்பெறும் என நம்புவதாக லிங் குறிப்பிட்டார். ஜோஹோ பாருவையும் புந்தியானையும் இணைக்க பூலாய் ஆற்றின் மீது பாலம் கட்டப்படுகிறது. இவ்வாண்டு இறுதியில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பின் ஜோஹோ பாரு புந்தியான் இடையிலான பயண நேரம் 1 மணி நேரத்திலிருந்து 15 நிமிடங்களுக்கு குறையும். 70 கோடி ரிங்கெட்டில் அந்த பாலத்தின் கட்டுமானம் மேற்கொள்ளப்படுவதாக ஜொஹோர் முதலீட்டு வர்த்தக மாநில விவகாரத்துக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் லீ திங்ஹன் தெரிவித்தார். 7.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பாலம் அருகிலுள்ள வட்டாரங்களின் குறிப்பாக புந்தியானின் சமூக பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும் என அவர் கூறினார். அடிப்படை வசதிகள் நிறைவதால் இன்வெஸ்ட் ஜொஹோ வாயிலாக அதிக மற்றும் புதிய முதலீடுகளை ஈர்க்க இயலும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜொஹூர் சட்டமன்ற கூட்டத்தில் திங்ஹான் பேசினார். 2030 நிலைத்தன்மையான ஜொஹூர் திட்டத்தின் கீழ் புந்தியான் சூழியல் சுற்றுலா வட்டாரமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து சடாவில் நிகழ்ந்த தண்டவாள வெடிகுண்டு தாக்குதலில் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. மேலும் மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான பயணிகள் ரயில் சேவையிலும் இடையூறு ஏற்படவில்லை. அந்த குண்டுவெடிப்பால் உயிருடச் சேதங்கள் நிகழவில்லை என பெர்லிஸ் அடிப்படை வசதிகள் போக்குவரத்து தொடர்பு எல்லை ஒத்துழைப்பு ஒருங்கிணைந்த செயலாக்க பொது புகாருக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் இசிசாம் இப்ராஹிம் தெரிவித்தார். தாய்லாந்து சடாவில் உள்ள குளோங்கேக் தொடர்வண்டி நிலையத்தின் அருகே தண்டவாளத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அதனால் ஹட்ஞாயிலிருந்து படாங் பெசா நோக்கி செல்லும் ஸ்டேட் ரயில்வே ஆஃப் தாய்லாந்து ரயில் சேவை தற்காலிகமாக தடைப்பட்டது. சிறு வயதில் தமக்கு தெரிந்த கதைகளை கூறி குழந்தைகளை தூங்க வைப்பார் அம்மா. குழந்தைகள் துயில் கொள்ள அதனை ஒரு உத்தியாக பயன்படுத்தினார்கள். ஆனால் 12 வயதான திவாகர் ராமச்சந்திரன் இளம் வயதிலேயே கதைகளை படைத்திருக்கிறார். குழந்தை பருவத்தில் நட்ட விதை சிறகுகள் முளைத்த தருணம் எனும் மரமாக உருவெடுத்து அவரை எழுத்தாளராகி இருக்கிறது. சிறகுகள் முளைத்த தருணம் சிறுகதை புத்தக வெளியீட்டு விழா நேற்று தான் ஸ்ரீ சோமா அரங்கில் நடைபெற்றது. மாய்கா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் நூலை வெளியீடு செய்தார். திவாகர் ராமச்சந்திரன் கைவண்ணத்தில் உருவான அந்த புத்தகம்
10 சிறுகதைகளை உள்ளடக்கியது. வவாசான் USJ 15 துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி மாணவரான திவாகர் தனக்கு கிட்டிய அனுபவங்களுடன் கற்பனை திறனையும் சேர்த்து இந்த 10 கதைகளையும் புனைந்துள்ளார். தமிழ் மொழி மீது கொண்ட ஆர்வம் இதற்கு மூலதனம். தமிழ் என்னுடைய தாய்மொழி. என்னுடைய தாய்மொழிக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நான் இந்த புத்தகத்தை எழுதினேன். கொரோனாவில் இருக்கும்போது என்னை சுற்றி நடந்த அனுபவங்களை நான் 10 கதைகளாக எழுதியுள்ளேன். இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடம் எடுத்தது. பன்முகன் திறன் வாய்ந்தவர் இவர். எழுத்து திறன் மட்டுமின்றி கலை, பாடல் போன்ற திறன்களை கொண்டுள்ளார். குறிப்பாக இந்த புத்தகத்திற்காக 50 வகை ஓவியங்களை வரைந்துள்ளார். எனக்கு வரைகிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். என்னோட புத்தகத்தில் உள்ள ஓவியங்கள் கூட நான் தான் வரைஞ்சேன். அதோட முகப்பு கூட நான் தான் வரைஞ்சேன். வாகனங்கள், இயற்கை, இதை சம்பந்தப்பட்ட நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன். தனது தாயாரின் ஊக்குவிப்பு இந்த முதல் அடியை எடுத்து வைக்க ஊன்றுகோலாக அமைந்ததாக அவர் குறிப்பிட்டார். நான் சொல்கிற கதையை கேட்டு கேட்டு கற்பனையில் நிறைய சிறுகதை சின்ன சின்ன சிறுகதை 2ஆம் ஆண்டுலேருந்தே எழுத ஆரம்பித்தார். பிறகு தினமும் கதை சொல்லி தொல்லை பண்ணுவார் இரவில் தூங்கும்போது. இப்போ ஒரு நாள் அவரே ரொம்ப ஆசைப்பட்டார், என்னோட புக்கு வரலாமா, புத்தகமாக வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் ஆர்வம் ஏற்பட்டுச்சு. உண்மைதான், அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாமே, புத்தகமாக வெளியிடலாமே. ஸோ அதை சம்பந்தப்பட்டு நிறைய பேரை தொடர்பு கொண்டு ஒரு வருட காலம் இது எங்களுடைய ஆவல். மகாபாரதத்தில் தனது தாயின் கருவில் இருக்கும்போது சக்கரவியூகத்தை கேட்டு இளம் வயதில் பயம் அறியாமல் போர் புரிந்த அபிமன்யு போல் அம்மா சொன்ன கதைகளின் மூலம் தொடங்கிய திவாகர் ராமச்சந்திரன் எழுத்து பயணத்தின் இலக்கு சிறுகதை புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்பது. அவரின் அவா நிறைவேற வாழ்த்துகிறது RTM தமிழ் செய்திகள். தமிழின் செழுமைக்கு பக்தி இலக்கியங்கள் ஆற்றிய பங்கு அளப்பரியது. அதனை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழிசை பயணம் 22 எனும் இசையரங்கு நடைபெற்றது. பண்ணும் பதமேழும் பலவோசை தமிழவையும் உன்னின்றதோர் சுவையும் உருதாளத்து ஒளி பலவும். திருஞான சம்பந்தர் வடித்த அப்பதிகத்தின் பொருள் தப்பாது பொருந்தும் பன்னிசை பாடசாலையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த இசையரங்கு சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாம் சிவபெருமானுக்காக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார்களும் வழங்கிய தேவாரங்கள் முறையான பன்னிசையோடு அரங்கேறின. பாடசாலையை சேர்ந்த 140 மாணவர்கள் அம்மூவர் முதல்வர் பாடிய பாசுரங்களை அழகுற பாடினர். இதுவரை கற்றவற்றின் வாயிலாக திருமுறைகளையும் அவற்றுடன் பின்னி பிணைந்த தமிழ் இசையையும் கற்று தெளியும் வாய்ப்பு கிட்டியிருப்பதாக கூறுகின்றனர் மாணவர்களும் அவர் தம் பெற்றோரும். முறையான பண்களோட எங்களுக்கு தேவாரம் சொல்லி கொடுப்பாங்க. சாமி கும்பிட்றப்ப என்னால் இந்த தேவாரங்கள்லாம் பாட முடியும். ஸோ எல்லாமே முறையாக தான் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஒரு 5 வருஷமாக தேவாரம் கற்றுக்கிறேன். சின்ன வயசுலேருந்து தேவாரம் கற்றுக்கிறேன். இந்த தேவாரத்தை நிறையா கற்றுக்கிறேன். நால்வரோட கதை, அப்போ சிவபெருமான் எப்படிப்பட்டவர் கூட நான் கற்றுக்கிட்டேன். முத படிக்கும்போது சிரமமாக இருந்துச்சு, எப்படிலாம் இருக்குமா அப்படின்னு. அப்புறம் சரி விடாமுயற்சி பண்ணுவோமே அப்படின்றதுக்காக நாங்கள் படித்தோம். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே சாமிக்குன்னு நம்ம பூஜை அறையில் உட்காந்து பண்ணும்போது என்ன செய்கிறோன்னு தெரியாமல் சும்மா பூஜை பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ இந்த திருமுறையெல்லாம் பாடும்போது ஐயோ மனசுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. ஏன்னா நம்மளாலையும் பாட முடியுது, அவர் முன்னுக்கு உட்காந்து ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. பன்னிசை பாடசாலையில் இணைந்த பிறகு தேவாரத்தை பண்ணோடு பாடுறது எப்படிங்கிறது அவங்க முறையாக கற்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்னால் என் பிள்ளைங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுது. இந்த பன்னிசை பாடசாலையில் இணைந்த பிறகு அவங்க வீட்டில் பூஜை நேரத்திலையும் சரி மற்ற நேரத்திலையும் இந்த பாடல்களை 20-30 நிமிடத்திற்கு மகிழ்ச்சியோடு பாடுற அந்த சூழலை பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்குது. தொன்று தொட்டு தழைத்தோங்கிய திருமுறைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் இது போன்ற முன்னெடுப்புகள் நிச்சயம் பாராட்டுக்குரியது.
இந்தோனேசியா கிழக்கு ஜாவா லுமாஜாங்கில் உள்ள செமரு எரிமலை வெடித்தது. 1500 மீட்டர் உயரத்துக்கு சாம்பலை அது கக்கும் நிலையில் சுற்றுவட்டார மக்களை அங்கிருந்து வெளியேறும்படி அரசாங்கம் உத்தரவிட்டது. இதுவரை 13 முறை செமரு எரிமலை சாம்பலை கக்கியது. புகையால் உண்டான கருஞ்சாம்பல் மேக கூட்டம் தென்கிழக்கே 13 கிலோமீட்டர் வரை பரவியது. அந்த கருமேக கூட்டம் கதிரவனை மறைத்ததால் பெரும்பாலான இடங்கள் பகலிலேயே இருளை கண்டன. சாம்பலும் எரிமலை குழம்பும் 19 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக லூமாஞ்சாங் மற்றும் மாலாங் மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் 1979 பேர் பாதுகாப்பான 11 தற்காலிக மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிருடற் பொருட்சேதங்கள் குறித்து இதுவரை தகவல் கிடைக்கப்பெறவில்லை. 2021 ஆண்டு டிசம்பரில் செமரு எரிமலை வெடித்ததில் 69 பேர் உயிரிழந்த வேளை 104 பேர் காயங்களுக்கு இலக்கானார்கள். காஷ்மீரில் இந்தியா காலடி எடுத்து வைக்க முடியாது. அந்த எல்லைப் பகுதி தாக்கப்பட்டால் அதன் ஒவ்வொரு அடிமண்ணையும் பாகிஸ்தான் காக்க தவறாது. அவ்வாறு சூளுரைத்துள்ளார் பாகிஸ்தானின் புதிய ராணுவ தளபதியான அசிம் முனீர். பதவியேற்ற ஒரு வாரத்திற்குள்ளாக காஷ்மீர் பாதுகாப்பு தளத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் இந்த கூற்றை முன்வைத்தார். இந்தியா போர் தொடுத்தால் பதிலடி கொடுக்கவும் பாகிஸ்தான் அஞ்சாது எனவும் அவர் சூளுரைத்தார். காஷ்மீரை கைப்பற்ற வேட்கை கொண்டுள்ள இந்தியாவின் நோக்கம் ஈடேறாது எனவும் அசிம் கூறினார். இந்தியாவுடனான கிழக்கு எல்லையிலும் ஆப்கானிஸ்தானுடனான மேற்கு எல்லையிலும் சிக்கல்களை கையாள்வதில் பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் கவனம் செலுத்துவது வழக்கம். ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் ஏற்றுமதி விலையை $60 நிலைநிறுத்திய ஆஸ்திரேலியா உள்ளிட்ட G7 நாடுகளின் செயலை ரஷ்யா சாடியுள்ளது. மாஸ்கோ அந்த விலையை ஏற்காது என கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் திட்டவட்டமாக கூறினார். நிலைநிறுத்தப்பட்ட புதிய விலையை மாஸ்கோ மதிப்பிட்டு வருகிறது. எனினும் அந்த புதிய விலையை யுக்ரைன் ஏற்றதுடன் அது ரஷ்யாவுக்கு சிறந்த பதிலடியாக இருக்கும் என கீவ் நம்புவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. கிரெம்ளினின் செருக்கை அடக்க இந்த நடவடிக்கை போதாது எனவும் அது மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். ரஷ்யாவின் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் சந்தை விலை $65. கருத்திணக்கம் காணப்பட்ட விலையை காட்டிலும் இது அதிகமாகும். மாஸ்கோ மேல் விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து OPEC பிளஸ் அமைப்பு எண்ணெய் உற்பத்தி அளவை நிலைநிறுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. COVID-19 அவசர காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும் தருவாயில் உலகம் உள்ளது. எனினும் ஒமிக்ரான் திரிபின் பரவலும் சீற்றமும் இன்னும் ஓயவில்லை எனவும் அதனால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதையும் உலக சுகாதார நிறுவன இயக்குநர் டெட்ரோஸ் அடனோம் கெப்ரியேசுஸ் சுட்டினார். பிற திரிபுகளோடு ஒப்பிடுகையில் ஒமிக்ரான் வெகு விரைவில் பரவும் தன்மையையும் மரணத்தை விளைவிக்கும் ஆபத்தையும் கொண்டது. கண்காணிப்பில் சுணக்கம், சோதனைகள், நச்சுயிரியில் மறுபணு மாற்றம், தடுப்பூசி பெறாமை முதலிய காரணங்களால் மரணம் நேர்வதாக டெட்ரோஸ் குறிப்பிட்டார். சென்ற வாரம் 8,500 பேர் COVID-19 உயிரிழந்ததாக தெரிவித்த அவர் முந்தைய 5 வாரங்களை காட்டிலும் இறப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறினார். உலகில் 90% பேருக்கு தடுப்பூசிகளாலும் ஏற்கனவே நோய் தொற்று ஏற்பட்டதாலும் COVID-19 முறியடிக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் மேம்பட்டிருப்பதாக WHO நம்புகிறது. ஈரானில் கட்டாயம் ஹிஜாப் அணியும் சட்டம் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. 2 மாதங்களுக்கு மேல் தொடரும் போராட்டத்தின் எதிரொலியாக இது அமைந்துள்ளது. ஈரானில் இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரான உடைகளை அணிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 22 வயது மாசா அமினி போலீஸ் தடுப்பு காவலில் உயிரிழந்ததை தொடர்ந்து தலையங்கிக்கு எதிரான போராட்டம் வெடித்தது. வரையறுக்கப்பட்ட விதிகளுக்கு மாறாக அவர் ஹிஜாப் அணிந்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். அவரின் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படும் நிலையில் மூண்ட போராட்டத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள், பொதுமக்கள், ஆர்ப்பாட்டக்காரர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். போராட்டத்தினால் கோடிக்கணக்கான டாலர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் தாமும் வாடியவர் வள்ளலார். அப்படி உயிருக்காக போராடும் பிற உயிர்களுக்கு இறங்கி அவற்றை காக்கும் நல்லோர் இந்த அவனியில் இன்றும் இருக்கின்றனர். வாருங்கள் விரிவாக காண்போம்.
அலைகள் நிறைந்த ஆழ்கடல் பகுதி அது. திசை மாறியதோ பறக்கும் திறன் இழந்ததோ தெரியவில்லை. அந்த ஆந்தை லபுவான் கடலில் விழுந்து தத்தளித்தது. உயிருக்கு போராடிய அந்த ஆந்தையை கண்டு மனமிறங்கினார் கப்பலில் சென்ற கடலோடி. வாழ்நாள் கெட்டித்தான் போல இந்த ஆந்தைக்கு. கை கொடுத்த கடலோடி ஆந்தைக்கு முதலுதவி தந்து அடைக்கலமும் அளித்தார். இனி அது அங்கேயே வாழலாம் அல்லது பறக்கலாம். ஆனால் ஆந்தை மறவாது உயிர் காத்த அந்த உத்தமரை. மண் உயிர்களுக்கு எது இன்பம்? ஈதலும் இசைப்பட வாழ்தலும் தானே. தமது வீட்டு முற்றத்தில் வளர்ந்த சிக்கு மரத்தில் விளைந்த பழங்களை அக்கம் பக்கத்தாருக்கு இலவசமாகவே வழங்கி மகிழ்கிறார் இந்த மலாய் பெண்மணி. அதுவும் அவர் வசிக்கும் பகுதியில் அதிகமிருப்போர் சீனர்களும் இந்தியர்களுமே. தாம் மட்டுமே புசிப்பதில் என்ன இன்பம், மற்றவர்களும் புசித்து மகிழ்வதை பார்ப்பதுதான் பேரின்பம் என்கிறார் இந்த காணொலி பதிவில். மூவினங்களும் வளப்பங்களை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த மலைநாட்டின் தனித்துவம். இதுவும் ஒரு கொடையாளியின் கதைதான். தயையும் கொடையும் பிறவி குணம் என்றார் ஔவையார். இவர் கொடையளித்தது உதிரத்தை. லும் கியன் சிங் 1988 முதல் இதுவரை 356 முறை குருதி கொடை வழங்கியுள்ளார். 70 வயதை நிரம்பிவிட்ட அவர் இனியும் இரத்த தானம் செய்ய இயலாது என்பதால் தேசிய இரத்த சேமிப்பக ஊழியர்கள் பிரியாவிடை கொடுத்து கியன் சிங்கை வழி அனுப்பினர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் உலக ஹாக்கி கூட்டமைப்பின் 2022 நேஷன்ஸ் கிண்ணம் இறுதி ஆட்டத்தில் தடம் பதிக்கும் தேசிய ஆடவர் அணியின் கனவு ஈடேறவில்லை. அரையிறுதியில் நாட்டின் வீரர்கள் 3-0 என அயர்லாந்திடம் தோல்வியுற்றனர். அவ்வாட்டத்தில் தேசிய அணி எதிர்பார்த்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தவில்லை. 40வது நிமிடத்திலேயே அயர்லாந்துக்கான தொடக்க கோலை அடித்து அசத்தினார் பெஞ்சமின் வாக்கர். 2 நிமிடங்கள் கழித்து அவனிக்கான 2ஆம் கோலை ஜெரமி டங்கன் புகுத்தினார். அயர்லாந்து படைத்த அதிரடியில் மலேசிய அணியினர் பின்தங்கிய வேளை 51வது நிமிடத்தில் எதிராளிக்கு மேலும் ஒரு கோல் கிட்டியது. அந்த கோலையும் டங்கனே அடித்தார். ஆட்டத்தின் நிறைவில் 3 கோல்களுடன் அயர்லாந்து வீரர்கள் வெற்றி மாலை சூடினர். 2022 FIFA உலக கிண்ண காற்பந்தாட்டம் 1000வது ஆட்டத்தில் அதிரடி படைத்தார் லியோனல் மெஸ்ஸி. அந்த காற்பந்து உச்ச நட்சத்திரம் புகுத்திய ஒற்றை கோலால் இறுதி 16 குழுக்களுக்கு இடையிலான ஆட்டத்துக்குள் வெற்றிகரமாக நுழைந்தது அர்ஜென்டினா. இன்று அதிகாலை ஆஸ்திரேலியாவுடன் களம் கண்ட அர்ஜென்டினா 2-1 எனும் கோல்களில் வாகை சூடியது. அர்ஜென்டினாவுக்கு இருமுறை வெற்றியாளரான அர்ஜென்டினா அரையிறுதியில் நெதர்லாந்தை சந்திக்கும். அடுத்த சுற்றுக்குள் நுழைய போவது யார்? போலந்தா, நடப்பு வெற்றியாளர் பிரான்சா? அந்த வினாவுக்கான விடை இன்றிரவு தெரிந்துவிடும். ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அல்குமாமா அரங்கில் அவ்விரு பலம் பொருந்திய அணிகளும் இன்று பின்னேறம் மோதுகின்றன. எதிராளியை எதிர்கொள்ள போலந்து வீரர்கள் முழு ஆயத்த நிலையில் இருப்பதாகவும் ஆட்டபாணியை அதேபோல் தொடரவிருப்பதாகவும் தலைமை பயிற்றுநர் செஸ்வாவ் மிஷ்னியேவிச் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த நடப்பு வெற்றியாளரின் பலத்தை போலந்து ஆட்டக்காரர்கள் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரான்சிடமிருந்து கடும் போட்டி காத்திருப்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளார் செஸ்வாவ். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வருகிறது. எப்படி விட முடியும்? தொலைக்காட்சி திரைகளிலும் காணலாம். ஆனால் நேரில் கண்டு களிப்பதற்கு ஈடு இணையாகாதே. அத்தகைய உணர்வுடனும் குதூகலத்துடனும் உலகக்கிண்ண ஆட்டங்களை நேரில் காண கத்தாரில் லட்சக்கணக்கில் குவிகின்றனர் ரசிகர்கள். இதுவரை நடைபெற்ற 48 தொடக்க ஆட்டங்களை நேரில் கண்டு களிக்க கத்தாருக்கு வருகையளித்தோர் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 24,50,000. அர்ஜென்டினாவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையிலான தொடக்க ஆட்டத்தில் மட்டும் 88,996 பார்வையாளர்கள். இந்த காற்பந்து விழாவை நேரில் காண சவுதி அரேபியாவில் இருந்து மிக அதிகமாக 77,000 பேரும், இந்தியாவில் இருந்து 56,000 பேரும் கத்தாருக்கு சென்றனர்.
இது போதாது, இன்னும் வேண்டும் என அதிகமான ரசிகர்களை ஆட்டங்களை காண அன்புடன் அழைக்கிறது கத்தார். உலக கிண்ணம் எந்த நாட்டுக்கு சொந்தம் என்பதை நிர்ணயிக்கும் இறுதியாட்டம் வரும் 18ஆம் தேதி லோசேயில் நடத்தப்படுகிறது. பிரேசில் காற்பந்து சகாப்தம் பேலேவின் உடல்நிலை சீராக உள்ளது. அந்த 82 வயது முன்னாள் வீரருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் பலனளிக்க தொடங்கியிருப்பதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மருத்துவமனை தரப்பு உறுதிப்படுத்தியது. குடலில் உண்டான கட்டியை அகற்றும் பொருட்டு கடந்த ஆண்டு செப்டம்பரில் பேலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. இருப்பினும் அணுக்கமான கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கும் பேலே தொடர்ந்து சிகிச்சை பெறுவார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். காற்பந்து உலகில் தன்னிகரில்லா இடம் பிடித்திருக்கும் பேலே பிரேசில் அணிக்காக 77 கோல்களை புகுத்தியிருக்கிறார். இவ்வேளையில் பேலே விரைந்து நலம் பெற வேண்டும் எனும் செய்தியை உலக கிண்ண உபசரணை நாடான கத்தார் அங்குள்ள கட்டடங்களில் ஒளிரச் செய்தது. LED திரைகளை கொண்டு அவரின் படமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறளும் விளக்கமும். குறள் 1148. நெய்யால் எரி நுதுப்பேம் என்றால் கௌவையால் காமம் நுதுப்பேம் எனல். தலைவன் தலைவி காதல் குறித்து ஊரார் அலறு தூற்றுகின்றனர். அலறு தூற்றுவதால் காதலை அழித்து விடலாம் என எண்ணுவது எரிகின்ற தீயை நெய்யை ஊற்றி அணைத்து விடலாம் என்பதற்கு ஒப்பாகும் என தலைவனின் கூற்றாக அமைந்துள்ளது அந்த குறள். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.